30 BNS 92 IPC, an act done in good faith for benefit of a person without consent. Section 30 அதான் heading, act done in good faith for benefit of a person without consent. Okay, and now we are going to the section. Nothing is an offense by reason of any harm which it may cause to a person for whose benefit it is done in good faith, even without the person's consent. என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ ஒரு பர்சன் மேர்லி அவருக்கு ஹார்ம் விளைவிக்குது அப்படின்ற காரணத்தினால கமிட் பண்ணாலும் அது அஃபென்ஸ் ஆகாது. எப்போல்லாம்? த ஆக்ட் இஸ் டன் இன் அ குட் ஃபெய்த். அதான் ஃபஸ்ட்டு. ஆக்ட் இஸ் டன் இன் அ குட் ஃபெய்த் அப்படின்னா ஈவன் வித்தவுட் த பர்சன்ஸ் கன்சென்ட். ஈவன் அவருடைய கன்சென்ட் தேவையில்லை. ஈவன் வித்தவுட் த பர்சன்ஸ் கன்சென்ட். இஃப் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் சச் தட் it is impossible for that person to signify consent, or if the person is incapable of giving consent and has no guardian or other person in lawful in charge for him from whom it is possible to obtain consent in time for the thing to be done with the benefit. அப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஒரு குட் ஃபெய்த்தில் அவங்களுக்கு ஹார்ம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சாலும், அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் வரக்கூடிய இன்னொருத்தவங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக அதை செஞ்சாலும், மூணாவது அந்த பெர்சன்ட்டை நீங்கள் கன்சென்ட் வாங்கலைனாலும் பரவாயில்ல. எதனால்? அவங்க ஒரு வேளை அன்கான்ஷியஸாக இருக்கலாம், அல்லது கம்யூனிகேட் பண்ண முடியாத இன்கேப்பபிள் பொசிஷனில் இருக்கலாம், அல்லது அதர்வைஸ் இன்கேப்பபிள் ஆஃப் அவங்களுடைய லா கார்டியனோ யாரோ லாஃபுல் இன்சார்ஜோ அவங்க கன்சென்ட் வாங்க முடிய இடத்துல இல்லாமல் அந்த டைம் கன்சென்ட் வாங்குகிற டைம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு குட் ஃபெய்த்தில் பண்ணியிருக்கும்போது தான் இந்த ஒரு ஹார்ம் பண்ணும்போது அது வந்து அஃபென்ஸ்குள்ளே வராது. அப்போ எதெல்லாம் அஃபென்ஸ்குள்ளே வராதுன்றதுக்கு முக்கியமான இங்கே இருக்க கண்டிஷன்ஸ் என்னென்னா, மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. ஒன்று, குட் ஃபெய்த்தில் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, அது பெனிஃபிட் இன்னொரு பர்சனுக்கான பெனிஃபிட்டுக்காக பண்ணியிருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் வந்து ஒரு கன்சென்ட் வாங்குகிற டைம் இருக்குல்ல, இந்த கன்சென்ட் டைம் வந்து உங்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கு ஒரு நேரத்தில் அது பண்ணியிருக்கணும். அப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா செக்ஷன் 30 BNS வந்து உங்களை வந்து காப்பாற்றும். சரி, இதுக்கான ப்ரொவிஷன் கிளாஸ் என்ன? ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன், எக்ஸப்ஷன் ஷால் நாட் எக்ஸ்டெண்ட் டு. இதுக்கெல்லாம் இந்த ப்ரொவிஷன் கிளாஸில் மொத்தம் 4 கிளாஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் வராது. அதெல்லாம் அப்படின்றதுக்கு இந்த 4 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு, த இன்டர்னல் காசிங் ஆஃப் டெத் ஆர் தி அட்டம்ப்டிங் டு காஸ் டெத். அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு, அதில் டெத்தை காஸ் பண்ணுற இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. இந்த செக்ஷன் வந்து யாரை ப்ரொடக்ட் பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் இன்னொருத்தவங்களுக்கு மரணம் விளைவிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு ஒரு ஆள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த குட் ஃபெய்த்து வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே மோட்டிவ் இருக்கலாம், அதை இது ஒரு காரணமாக வச்சு இது குட் ஃபெய்த்துக்காக தான் பண்ணேன்னு சொன்னாலும் அந்த இன்டென்ஷனல் இருக்குது, அவங்க டெத் ஆகணுன்ற இன்டென்ஷனல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள இந்த BNS செக்ஷன் வந்து ப்ரொடக்ட் பண்ணாது. அடுத்து ரெண்டாவது, த டூயிங் ஆஃப் எனி திங் which the person doing it knows likely to cause death for any purpose other than the preventing of death or grievous hurt or the curing of any grievous disease or infirmity. அப்போ அடுத்து என்ன? ரெண்டாவது, ஒரு டேஞ்சரஸ் ஆக்ட் அவங்களுடைய லைஃப்பை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு சீரியஸ், உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அவைலபிள், அவங்களுக்கு வந்து ஒரு டெத்தை வந்து உருவாக்கும்னு தெரியும். அப்படி இருந்தும், உதாரணத்துக்கு ஒரு சர்ஜன் இருக்கார்,
அந்த சர்ஜன் வந்து ஒரு ரிஸ்கி எமர்ஜென்சி ஆப்ரேஷனை பண்ணுறாரு. அவருக்கு வந்து அது ரிசல்ட்டில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் இது ஒன்று தான் அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான வழி அப்படின்னும் போது அந்த சர்ஜன் வந்து இதுக்குள்ளே வருவார். அப்போ ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் பர்சன் நோயிங்லி டஸ் அண்ட் ஆக்ட் லைக்லி டு காஸ் டெத் அன்லெஸ் த ஆக்ட் இஸ் டன். அதாவது அந்த வேலையை செய்யலைன்னா அவருக்கு இறப்பு நேர்ந்துடும் போது அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, டெத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அல்லது கிரீவியஸ் ஹர்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அல்லது ஒரு கிரீவியஸ் டிசீஸ் ஆர் சீரியஸ் இன்ஃபர்மிட்டியை க்யூர் பண்ணுறதுக்காக அவர் அதை பண்ணார் அப்படின்னா அவருக்கு இந்த 30 BNS வந்து பாதுகாப்பு கொடுக்கும். இது செகண்ட் கிளாஸ். அடுத்து தேர்ட் கிளாஸ், த வாலண்டரிலி காசிங் ஆஃப் ஹர்ட் ஆர் டு தி அட்டம்ப்டிங் டு காசிங் ஹர்ட் ஃபார் எனி பர்பஸ் அதர் தன் தி ப்ரிவென்டிங் ஆஃப் டெத் ஆர் ஹர்ட். இது என்ன? அதாவது a person cannot intentionally cause hurt to another unless it is necessary. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்கியூவர் இருக்கார். இப்போ ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இடிஞ்சு விழும்போது அவருடைய கை வந்து அந்த பில்டிங்குள்ளே மாட்டிக்குது. இப்போ அவரை காப்பாற்றணும்னா அவரை கை போனால் தான் அவர் காப்பாற்ற முடியும். அப்படின்ற பட்சத்தில் அவரை வந்து கையை வெட்டி காப்பாற்றுறது இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த தேர்ட் ப்ரொவிஷன் வந்து பாதுகாப்பு தருது. அதுதான், அதாவது எ பர்சன் cannot intentionally cause hurt to another unless it is necessary. எப்போ? டு ப்ரிவென்ட் டெத்து அல்லது டு ப்ரிவென்ட் ஹர்ட். இது ரெண்டு தான். அடுத்து சப்செக்ஷன் டி, தி அபெட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் டு கமிட்டிங் ஆஃப் விச் அஃபென்ஸ் இஸ் வுட் நாட் எக்ஸ்டெண்ட். 4வது ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, இதில் அபெட்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்களே அவங்களுக்கு இது வந்து ப்ரொடக்ஷன் தராது 30 BNS. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்கள, ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கான பெனிஃபிட்டுக்கு இன்னொருத்தவரை சொல்லி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு நான் அபேட்மெண்ட் பண்ணுறேன், இன்னொருத்தரை சொல்லி நான் பண்ணாமல் இன்னொருத்தர்கிட்ட நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அவர் காப்பாற்று அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அபேட்மெண்ட் பண்ணுறாருல என் மேலே, இந்த அபேட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து பொருந்தாது. அப்போ எனக்கான பனிஷ்மெண்ட்ன்றது இருக்குது. 30 BNS வந்து என்ன ப்ரொடக்ட் பண்ணாது. அபேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தூண்டுதலில் இந்த 30 BNS வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொறுப்பையும் தராது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பையும் தராது அப்படின்றதான். இப்போ ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் என்ன? இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க, நிறைய இல்லுஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன், இஜெட் இஸ் த்ரோன் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ். இஜெட் வந்து அவருடைய ஹார்ஸால் தூக்கி வீசப்படுறாரு. அண்ட் இஸ் இன்சென்சிபிள், உணர்வற்ற நிலையில் இருக்கார். அப்போ எ சர்ஜன் ஃபைண்ட்ஸ் தட் இஜெட் ரெக்வயர்ஸ் டு பி ட்ரெப்பாண்ட். அதாவது அப்போ வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இஜெட்க்கு கட்டாயம் மூளை அறுவை சிகிச்சை பண்ணணும், ஸ்கல்லை திறந்து, ட்ரெப்பான்னா ஸ்கல்லை திறந்து செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் உடைய இன்டென்ஷன் இருக்குது இஜெட்டுடைய டெத்துன்னு இல்லை, பட் இன் குட் ஃபெய்த், நல்ல நோக்கத்தில் இஜெட்டுடைய பெனிஃபிட்டுக்காக அதை வந்து ட்ரெப்பான் பண்ணுறாரு. இஜெட் வந்து ஃபுல் ரெக்கவர் வந்து அவருடைய கான்சியஸ் வர்றதுக்கு முன்னாடியே. அப்படி பண்ணும்போது ஒருவேளை இஜெட் இறந்துட்டாலும் இதில் வந்து எந்த அஃபென்ஸும் கமிட் பண்ணியிருக்க மாட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இல்லுஸ்ட்ரேஷன். சரி, செகண்டு, இஜெட் இஸ் கேரிட் ஆஃப் பை அ டைகர். ஒரு புலினால் இஜெட் வந்து தாக்கப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? ஃபயர்ஸ் அட் த டைகர் நோயிங் இட் டு பி லைக்லி தட் த ஷாட் மே கில் இஜெட் பட் நாட் இன்டென்டிங் டு கில் இஜெட். அவருக்கு தெரியும், நான் ஃபயரை சுட போகும்போது திடீர்னு அந்த புல்லட் வந்து இஜெட்டு மேலே பட்டு இஜெட் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அவருடைய இன்டென்ஷன் என்னன்றது இஜெட்டை கில் பண்ணுறது இல்லை அவரோட இன்டென்ஷன். அண்ட் இன் குட் ஃபெய்த் இன்டெண்டிங் இஜெட்ஸ் பெனிஃபிட். ஒரு நல்ல நோக்கத்தில் இஜெட்டுடைய பெனிஃபிட்டுக்காக. எல்லா இல்லுஸ்ட்ரேஷன்லேயும் 2 வார்த்தை, ஒன்று குட் ஃபெய்த்து, இன்னொன்று அனதர் பர்சனுடைய பெனிஃபிட்டு. ஏஸ் புல்லட் கிவ்ஸ் இஜெட் அ மார்டல் வூண்ட், ஹேஸ் கமிட்டட் நோ அஃபென்ஸ். ஒருவேளை ஓட புல்லட்டு இஜெட்டு இறப்புக்கு காரணமாக இருந்தாலும் இந்த இடத்துல அஃபென்ஸ் பண்ணவராக மாற மாட்டார். அடுத்து 3வது, எ சர்ஜன் சீஸ் அ சைல்டு சஃபர் அன் ஆக்சிடெண்ட்
which is like to prove fatal unless an operation be immediately performed. ஒரு சர்ஜன் பார்க்குறாரு, ஒரு சைல்டுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடெண்ட் வந்து இவர் ட்ரீட் பண்ணல அப்படின்னா, அந்த உடனே ஆப்ரேஷன் எதுவும் பண்ணல அப்படின்னா, இது ஒரு பெரிய மோசமான விளைவை உருவாக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. இப்போ இந்த நேரத்தில் இவர் சைல்டுடைய கார்டியன்ஸ்லாம் போய் இவர் கேட்க முடியாது. தேர் இஸ் நோ டைம் டு அப்ளை டு த சைல்ட்ஸ் கார்டியன். போய் கேட்குறதுக்கு நேரமும் இல்லை. அதனால் ஏ பெர்ஃபார்ம்ஸ் த ஆப்ரேஷன் இன்ஸ்பைட் ஆஃப் தி என்ட்ரிட்டிஸ் ஆஃப் த சைல்டு. சைல்டே சொல்கிறாரு, வேணாம், என்னை வந்து இறக்கப்பட்டு என்னை விட்டுருங்க, பண்ண வேணாம் அப்படின்னு அழுது புலம்புறாரு, கெஞ்சுறாரு. அப்படி இருந்தாலும் கூட intending in good faith the child's benefit. In good faith, child's benefit, A has committed no offense. இது subsection 3 of illustration. அடுத்து subsection 4. A is in a house which is on fire. A ஓட ஹவுஸ் வந்து ஃபயரில் இருக்குது வித் இசட். ஏ சைல்டு, இசட் வந்து சைல்டு. கீழே பீப்புள் பிலோ ஹோல்ட் அவுட் அ பிளாங்கெட். கீழே இருக்க பீப்புளெலாம் பிளாங்கெட் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க, கீழே விழுந்தால் காப்பாற்றுறதுக்கு. ஏ ட்ராப்ஸ் த சைல்டு ஃப்ரம் தி ஹவுஸ் டாப். ஏ என்ன பண்ணுறாரு, குழந்தைய வீட்டு மாடியிலேருந்து தூக்கி வீசுறாரு. ஏன்னா வீடு வந்து ஃபயரில் எரியுது. நோயிங் இட் டு பி லைக்லி தட் த ஃபால் மே கில் த சைல்டு. அவருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம கீழே தூக்கி எறியும் போது குழந்தைக்கு இறப்பும் ஏற்படலாம் அப்படின்னு தெரியும். பட் நாட் இன்டெண்டிங் டு கில் த சைல்டு. ஆனால் அவருக்கு உண்மையான நோக்கம் என்ன, குழந்தைய கொல்ல வேண்டும்ன்ற நோக்கம் இல்லை. அண்ட் இன்டெண்டிங் எதனால், அவர் என்ன நினைக்கிறாரு, இன் குட் ஃபெய்த் த சைல்ட்ஸ் பெனிஃபிட். இந்த ரெண்டு வார்த்தை, குட் ஃபெய்த்து, பெனிஃபிட்டு. மூணாவது இதில் நாட் இன்டென்ஷன் டு கில். ஹியர் ஈவன் இஃப் த சைல்டு இஸ் லைக்டு பை த ஃபால், கில்டு பை த ஃபால், ஏ ஹேஸ் கமிட்டட் நோ அஃபென்ஸ். ஈவன் இதில் வந்து அந்த சில்ட்ரன் இறந்துருந்தாலும் கூட அதுக்கு வந்து ஏ அஃபென்ஸ் கமிட் பண்ணவராக ஆக மாட்டார். 30 BNS கிவ்ஸ் தி ப்ரொடக்ஷன் டு ஹிம். இதுதான் 4 வந்து இதில். அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று தராங்க, இது முக்கியமானது. இப்போ இங்கே நம்ம பெனிஃபிட்ன்றோம்ல, அந்த பெனிஃபிட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. மியர் பெக்யூனரி பெனிஃபிட் இஸ் நாட் பெனிஃபிட் வித்தின் தி மீனிங் ஆஃப் செக்ஷன் 26, 27 அண்ட் திஸ் செக்ஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க, பெனிஃபிட் அப்படின்றது பெக்யூனரி பெனிஃபிட்டாக இருக்கக்கூடாது. பெக்யூனரினா என்ன, மணி பெனிஃபிட்டு. அப்போ மணி பெனிஃபிட்டை பற்றி இங்கே பேசலை. இங்கே பேசுகிற பெனிஃபிட் எல்லாமே சேஃப்டி கன்சர்னாக, லைஃபு, ஹெல்த்து, சேஃப்டி, ஓவரால் வெல்ஃபேரு. அப்போ நாட் சிம்பிளி மேக்கிங் மணி ஆர் சேவிங் மணி, அதை பற்றி இங்கே பேசலை. இப்போ பெனிஃபிட்ன்றது மியர்லி ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடையாது அப்படின்றதான் இதோடைய முக்கியமான செக்ஷன். சரி, அப்போ மெயின் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, குட் ஃபெய்த் இருக்கணும், பர்சன் பெனிஃபிட் இருக்கணும், இன்டென்ஷன் வந்து அவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்போ இதில் எக்ஸெப்ஷன் தராங்க, மொத்தம் 4 எக்ஸெப்ஷன் ப்ரொவிஷன் கிளாஸில். ஃபஸ்ட்டு, அதாவது இன்டென்ஷனலாகவே அவர் டெத்தை காசு பண்ணணும்னு நினச்சிருந்தா அவருக்கு வந்து இந்த பிஎன்எஸ் வந்து ப்ரொடக்ஷன் தராது. ரெண்டாவது, ஒரு டெத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவோ, க்ரீவியஸ் ஹர்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவோ, ஒரு சீரியஸ் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காகவோ அவர் குட் ஃபெய்த்தில் பண்ணியிருந்தார்னா அவருக்கு வந்து இந்த பிஎன்எஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அடுத்து, இன்டென்ஷனல் ஹர்ட்டு, ஒரு வேளை வந்து இது வந்து சாதாரண ஒரு ஹர்ட்டு வந்து அவருடைய டெத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவோ, அவருக்கு காயம் உண்டாகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவருக்கு வந்து ஒரு ஹர்ட்டை உருவாக்குறது இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துடும். அடுத்த 4வது, அபேட்மெண்ட் வந்து இதில் வந்து ப்ரொடக்ட் பண்ணாது அப்படின்றது தான். அடுத்து ஒரு 4 இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து எமர்ஜென்சி சர்ஜரி. ரெண்டாவது, ஒரு ரெஸ்கியூ விக்டிமை வந்து டைகர்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்து இது வருமா வராதா அப்படின்னு பார்த்தோம், வராது. மூணாவது, ஒரு சைல்டோட கன்சென்ட் எல்லாமே கார்டியனோட கன்சென்ட் எல்லாமே பண்ணாலும் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் வந்து லாஃபுல், அதுவும் அவங்களுக்கும் இது பாதுகாப்பு கொடுக்கும். 4வது, ஒரு ரெஸ்கியூ, அதாவது ஒரு ஃபயரில் வந்து மாட்டிக்கிட்டப்ப ஏ வந்து இசட்டுன்ற குழந்தைய தூக்கி போடுறாரு, அதில் இறந்து போயிட்டாலும் அது குட் ஃபெய்த்தில் பண்ணுறதுனால அதுவும் வராது. அப்போ கடைசியாக எக்ஸ்ப்ளனேஷனு, இதில் சொல்லப்பட பெனிஃபிட்ன்றது மேர்லி ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கிடையாது, இந்த பெனிஃபிட்ன்றது எல்லாத்தையும் உள்ளடக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இதுதான் அந்த 30 BNS கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து 92 IPC.